ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மெனு. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானே காதலால் கூப்புவார் தம் கை. திருப்பாவை 14ஆம் பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழ் நீர் வாய் நெகிழ்ந்தாம்பல் வாய் கூம்பினக்கான் செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய். திவ்ய தேச வரலாற்றில் நேற்று நம்ம பார்த்தது அஷ்டபுயகரம், அஷ்டபுஜ பெருமாள் கோவில். கோவிலின் சிறப்புகளையும் பெருமாளுடைய சிறப்புகளையும் பார்த்தோம் இல்லைங்களா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் வந்துட்டு காஞ்சிபுரத்தில் இருக்க திருத்தன்கா. அதுக்கு தூப்புல் காஞ்சிபுரத்தில் இருக்குங்க. அருள்மிகு விளக்கொளி பெருமாள் கோவில். அதில் மூலவர் தீப பிரகாசர் விளக்கொளி பெருமாள் திவ்ய பிரகாசர், தாயார் மரகதவல்லி. வாங்க திருத்தன்காவுக்கு போகலாம். தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் 22இல் இது 3வது திவ்ய தேசம். 108 திவ்ய தேசங்களில் இது 45வது திவ்ய தேசம். திருமங்கையாழ்வார் 2 பாசுரங்கள் பாடி மங்களாசாசனம் செய்துள்ளார். வேதாந்த தேசிகன் அவதாரம் செய்த தலம். தூப்புல் வேதாந்த தேசிகன் என்றும் இவர் திருப்பெயர் பெற்றுள்ளார். 1268ஆம் ஆண்டு பிறந்து 1369 வரை வாழ்ந்த வேதாந்த தேசிகன் கல்வி கேள்விகளில் மிக சிறப்பு பெற்று விளங்கினார். அடைக்கல பத்து என்ற பாமாலையை பாடியுள்ளார். இவருடைய புதல்வர் நைன வரதாச்சாரியார் என்பவர் இந்த பெருமாள் கோவிலை முழுவதுமாக கட்டி முடித்ததாக கூறப்படுகிறது. பெருமாளின் திருக்கரத்தின் மணியே வேதாந்த தேசிகனாக பிறந்தமையால் இன்றும் கூட திருப்பதி கோயிலில் பூஜையின் போது மணி அடிப்பதில்லை. கோயிலுக்குள் தாயார் சன்னதி அருகில் வேதாந்த தேசிகனுக்கு தனி சன்னதி உள்ளது. இவர் வழிபட்ட லக்ஷ்மி அயக்ரீவர் விக்கிரகம் இன்றும் உள்ளது. இத்திவ்ய தேசம் காஞ்சிபுரத்திலேயே உள்ளது. அஷ்டபுயகரம் கோவிலுக்கு அருகிலேயே உள்ளது. திருத்தன்கா பெயர் காரணம்
குளிர்ச்சியான சோலைகள் சூழ்ந்த இடமாக இருந்ததால் தன்கா என பெயர் பெற்றது. தன் என்றால் குளிர்ச்சி, கா என்றால் சோலை என்று பொருள். தர்பைப்புல் நிறைந்த பகுதியாக இருந்ததால் தூப்புல் எனப்படுகிறது. பொன்னை மாமணியை அணியார்ந்ததோர் மின்னை வேங்கடத்து உச்சியில் கண்டு போய் என்னை ஆளுடை ஈசனை எம்பிரான் தன்னை யாம் சென்று காண்டும் தன்காவிலே. திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழிங்க. இத்தலத்தை பற்றி பிரம்மாண்ட புராணத்தில் விரித்துரைக்கப்பட்டுள்ளது. ஒரு சமயம் பிரம்மன் செய்யும் யாகத்தை நிலைநிறுத்த திருமால் உதவி புரிந்தபோது யாகத்தை தடுக்க எண்ணிய கலைமகள் பிரம்மனின் யாகத்தை தொடரவிடாமல் அதனை தகர்க்க எத்தனையோ முயற்சிகள் செய்தும் அத்தனையும் பயனின்றி போகவே இனிமேல் என்ன செய்யலாம் என்று தீவிரமாக சிந்தித்து இந்த உலகத்தையே இருட்டில் மூழ்கடிக்க எண்ணினாள். உடனே சூரிய சந்திரர்களின் ஒளியை இழக்கச் செய்து பூ உலகை இருளில் ஆழ்த்தினாள். திடீர் இருட்டிற்கான காரணத்தை தமது ஞானத்தால் உணர்ந்த பிரம்மன் உதவி வேண்டி மகாவிஷ்ணுவை துதித்தார். உடனே மகாவிஷ்ணு ஜோதி மயமாய் தோன்றி பிரம்மனின் யாகத்தை தொடர்வதற்கு ஒளி கொடுத்து சூரிய சந்திரர்களின் ஒளியை மறைத்த தடையை நீக்கி உலகத்தை மீண்டும் வெளிச்சமாக்கினார். தன் சக்தி முழுவதையும் பிரயோகித்து அக்னி வடிவில் மாய நலன் என்ற ஒரு கொடிய அரக்கனை படைத்தாள் சரஸ்வதி. அக்னி வடிவில் யாகத்தை அழிக்க வந்த அசுரனை பெருமாள் தனது கையில் தீபம் போல் ஏந்தி யாகசாலைக்கு மேலும் வெளிச்சம் நல்கினார். இவ்வாறு அக்னியை கையில் தீபம் போல் ஏந்தி நின்றதால் விளக்கொளி பெருமாள் தீப பிரகாசர் என அழைக்கப்படுகிறாராம் இறைவன். இத்தலத்தில் இறைவன் மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் தீப பிரகாசர், விளக்கொளி பெருமாள், திவ்ய பிரகாசர் என்னும் பெயர்களை கொண்டு விளங்குகிறார். இறைவி பெயர் மரகதவல்லி. இத்தல தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம். மேலும் லக்குமி, ஆண்டாள், வேதாந்த தேசிகர் மற்றும் ஆழ்வார் சிலைகளும் இங்கு நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. அயகிரிவருக்கு தனி கோயில் உண்டு. இத்திவ்ய தேசத்தின் சிறப்புகளாக கல்வியில் சிறந்து விளங்க அருள் புரியும் விளக்கொளி பெருமாள், மன இருளை போக்கி ஞானம் கொடுக்கும் விளக்கொளி பெருமாள், அறிவாற்றல் ஆரோக்கியம் உள்ள குழந்தை பிறக்க வேண்டிக் கொள்ள வேண்டிய திவ்ய தேசம். நாளைக்கு நம்ம இன்னொரு திருத்தலத்துக்கு போகலாங்க. ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய தேவார பாடல். பொன்னார் மேனியனே புலி தோலையரை கசைத்து, பொன்னார் மேனியனே புலி தோலையரை கசைத்து, மின்னார் செஞ்சடை மேல் மெளிர் கொன்றை அணிந்தவனே, மின்னார் செஞ்சடை மேல் மெளிர் கொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே, அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே, பொன்னார் மேனியனே. நேற்று திருவையாறு ஸ்ரீ தர்மசம்வர்த்தினி சமேத ஸ்ரீ ஐயாரப்பர் ஆலயத்தின் அமைப்பினையும் சன்னதிகள், பிரகாரங்கள், சிற்ப வேலைப்பாடுகளையும் பார்த்தோம். இன்று இத்தலத்தில் வழங்கி வரும் ஸ்தல புராணங்களை விரிவாக பார்க்கலாம். காவிரி, குடமுருட்டி, வெண்ணாறு, வெட்டாறு மற்றும்
வடாறு என 5 ஆறுகள் சங்கமமாகி ஓடுவதால் இத்தலம் திருவையாறு என்று வழங்கப்படுகிறது. சிலாதர் என்ற முனிவருக்கும் சாருலக்ஷணைக்கும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை. ஜப்பேச மண்டபத்தில் அமர்ந்து பஞ்சாட்சரத்தை ஜபித்தபடி ஐயாரப்பரை நோக்கி தவமிருந்தார். அதில் மகிழ்ந்த ஈசன் 16 வயதில் ஜீவிக்கக்கூடிய புத்திரன் பிறப்பான் என்று வரமருளினார். அதோடு புத்திர காமேஷ்டி யாகம் செய்யுமாறும் கூறினார். யாகம் பூர்த்தியானதும் யாக பூமியை உழ பூமியிலிருந்து ஒரு பெட்டி கிடைத்தது. 4 தோள்களும் 3 விழிகளும் தலையில் சந்திர பிறையுமாக இருந்த குழந்தையை கண்டு சிலாதர் அதிர்ச்சி அடைந்தார். பெட்டியை மூடி திற என அசிரீரி முழங்கியது. அப்படியே செய்ததும் அதனுள் இருந்த குழந்தை சாதாரணமாக காட்சியளித்தது. குழந்தைக்கு ஜப்பேசன் என்று பெயர் சூட்டினர். சகல வித்தைகளிலும் தேர்ச்சி பெற்றான் ஜப்பேசன். அவனுக்கு அளிக்கப்பட்ட வயது 16 தானே என பெற்றோர் கலங்கினர். தாய் தந்தையருக்கு சமாதானம் சொல்லி தன் ஆயுளை நீட்டித்து வரம் வாங்கி வருவதற்காக 14வது வயதில் சூரிய புஷ்கரணியில் மத்தியில் ஒற்றை காலில் நின்று தவம் செய்ய தொடங்கினான் ஜப்பேசன். நீர்வாழ் பிராணிகள் அவன் கால் சதைகளை உணவாக கொண்டன. உணவும் நீரும் சேராததால் சதைகள் வற்றின. எலும்புக்கூடாய் தவமிருந்தான் ஜப்பேசன். சர்வேஸ்வரன் பிரத்யட்சமானார். சந்திர புஷ்கரணி, கங்கை, காவிரி, பாலாறு ஆகியவற்றை சூரிய தடாகத்தில் சேர உத்தரவிட்டார். கங்கை நீர், பிரம்ம கமண்டல நீர், ரிஷபத்தின் வாய்நுரை, உமாதேவியாரின் திருமுலைப்பால், மழைநீர் ஆகியவற்றால் ஜப்பேசனுக்கு திருமஞ்சனம் செய்ய ஜப்பேசன் தேகம் தேஜஸ் பெற்றது. ஜப்பேசனுக்கு அதிகார நந்தி என்று பெயர் சூட்டி சிவகணங்களுக்கு தலைவராக்கினார். திருக்கைலாயத்தின் வாயிலை காத்தருளும் பணியையும் நல்கினார். பிள்ளைக்கு திருமணம் முடிக்கும் பொறுப்பும் பெற்றோருக்கு உண்டல்லவா. வியாக்கிரபாத முனிவரின் புதல்வியும் உபமன்யு மகரிஷியின் தங்கையுமான சுயம் பிரகாசையை பேசி முடித்து பங்குனி மாத புனர்பூசத்தன்று திருமழப்பாடியில் விவாகத்தை சிறப்பாக நடத்தினார்கள். திருமண விழாவும் அதை தொடரும் நன்றி அறிவிப்பு திருநாளும் தான் சப்தஸ்தான திருவிழா எனப்படுகிறது. காசிக்கு சமமாக கருதப்படும் க்ஷேத்திரம் திருவையாறு. திருமால் சொரூபமாக அம்பிகை அருள் புரியும் ஸ்தலமானதால் இவ்வூரில் பெருமாள் கோவில் கிடையாது. தியாக பிரம்மத்தின் இசை வெள்ளத்தில் நனைந்த பதி. பண்டைய காலத்தில் பஞ்சநதீஸ்வரரை 24 ஆதிசைவர்கள் முறை வைத்து பூஜை செய்தனர். அதற்காக அவர்களுக்கு விளைநிலம், நிவேதனம் எல்லாம் வழங்கப்பட்டிருந்தன. ஒருவர் முறை முடிந்தால் 2 வருடங்கள் நிம்மதியாய் இருக்கலாம். எதிர்பாராத சங்கடங்கள் வந்தால் மற்ற 23 பிரியமானவர்கள் அவர் பணியை செய்வார்கள். அவ்வாறே தன் முறை வர இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கிறது என்று ஒரு ஆதிசைவர் காசி யாத்திரை சென்றார். 1 வருடம் ஆயிற்று. அடுத்த ஆதிசைவர் திடீரென காலமாகிவிட்டார். அவருடைய பிள்ளைக்கு 3 வயதே ஆனதால் காசிக்கு சென்றவரின் முறை வந்துவிட்டது. அவர் இல்லாததால் அவருக்கு அடுத்த முறைக்காரர் ஆராதனை செய்தார். மற்றவர்கள் சும்மா இருந்தார்களா? காசிக்கு போனவர் கங்கை வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்டிருக்கலாம். இனி எங்கே திரும்பி வரப்போகிறார்? போகும்போதோ வரும்போதோ காட்டு மிருகங்களுக்கு உணவாகி இருக்கலாம். விஷ காய்ச்சல் தாக்கி மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என்றெல்லாம் புரளி பேசத் தொடங்கினர். அவருடைய வயல் விளைச்சலை மற்றவர்கள் ஆக்கிரமித்தனர். காசிக்கு போனவர் குடும்பம் பட்டினியில் வாடி ஐயாரப்பரிடம் முறையிட்டனர். காசிக்கு போனவர் வடிவத்தில் வீட்டுக்குள் வந்த ஈசன், என் முறைப்படி நானே ஆராதனை செய்கிறேன் என்று பூஜையை ஏற்று நடத்தினார். தனக்குத்தானே வழிபாடு செய்தார் ஈசன். போனவர் திரும்பி விட்டதாக நினைத்து மற்றவர்கள் அவருடைய சொத்துகளில் இருந்து விலகினர். சில நாட்களிலேயே நிஜமான சிவாச்சாரியார் காசியிலிருந்து திரும்பி வந்தார். மனைவி குழம்பினாள். இப்போதுதான் கணவர் திரும்பினார் என்றால் இதுவரை குடும்பத்தை நடத்தி சிவபூஜை செய்தவர் யார் என்று குழம்பி
அவர் எங்கே என்று தேட கோவிலுக்கு சென்றிருக்கிறார் என்று தகவல் கிடைத்தது. எல்லோரும் பரபரப்பாக ஆலயத்திற்கு சென்றனர். போகும் வழியில் பல சிவாச்சாரியார்களும் சேர்ந்து கொண்டனர். அன்று சித்திரை மாத ஆயில்ய நட்சத்திரம். வேஷமிட்ட செம்பொற் சோதீஸ்வரர் திருவோலக்க மண்டபத்தில் சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார். என்னை போல் இருப்பதால் ஊரை ஏமாற்றி சிவபூஜை செய்கின்றவனே நீ யார் என்று கோபமாக கேட்கிறார். காசிக்கு சென்று திரும்பி வந்த சிவாச்சாரியார், உள்ளே வா காட்டுகிறேன் என்றபடி உள்ளே சென்றவர் அந்தர் தியானமானார். தனக்காக இறைவன் தன்னை போல் வடிவெடுத்து தன் சொத்தை காப்பாற்றி கொடுத்ததை எண்ணி உருகினார் சிவாச்சாரியார். ஊரே இதை கேட்டு அதிசயித்தது. இன்றும் சித்திரை ஆயில்யத்தன்று பெருவிழாவின் 5வது நாள். ஒரு பேழையில் ஒரு ஸ்படிகலிங்கம், ஒரு ஸ்படிக அம்பாள், மரகதலிங்கம் மூவருக்கும் விசேஷ அபிஷேகம் நடத்தப்படுகிறது. சுவாமி புறப்பாட்டில் சிவாச்சாரியார் உருவத்தில் வந்த இறைவனுக்கும் பூஜை முறையிலான சிவாச்சாரியார் என்ற 2 சிவாச்சாரியர்களுக்கு பரிவட்டம் கட்டி பஞ்சநதீஸ்வரரோடு வலம் வரும் சிறப்பு நிகழ்ச்சி உண்டு. மாணிக்கவாசகர் இதை ஐயாறு அதனில் சைவனாகியும் என்று போற்றி பாடியிருக்கிறார். ஒருமுறை சேரமான் பெருமாளும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் அடியார்களுடன் காவிரி நதியின் தென்கரை ஸ்தலங்களை வணங்கியபடி திருக்கண்டியூர் வந்தனர். அங்கும் தரிசனம் முடித்து காவிரியின் வடகரையில் உள்ள ஐயாரப்பரை தரிசிக்க விரும்பி அங்கு வந்தபோது காவிரியில் வெள்ளம் எந்த நேரம் உடைப்பெடுக்குமோ என்றும்படி பொங்கி நிறைந்து ஓடியது. பரிசலோட்டிகள் ஓடம் விட அஞ்சினர். சுழல் அதிகமாயிருந்ததால் நீந்தவும் வழியில்லை. ஓலம் என்ற குரலே என் திசையும் எதிரொலித்தது. பரவும் பரிசு ஒன்றறியேன் என்று தொடங்கி ஒவ்வொரு பாடலின் கடைசியிலும் ஐயாருடைய அடிகளோ என்று மனம் உருகி பாடினார் சுந்தரர். உடனே காவிரி வெள்ளம் 2ஆக பிரிந்து கணுக்கால் அளவு நீர் ஓடும் மணல் பரப்பு தெரிந்தது. இருவரும் மகிழ்ச்சியோடு அதில் இறங்கி நடந்து தமது அடியார்களோடு பஞ்சநதீஸ்வரரை போற்றி பணிந்து திரும்பினர். தேவாதி தேவர் உமக்கு செய்த திருவருளால் அல்லவா எனக்கும் ஐயாரப்பரை தரிசிக்கும் பேறு கிட்டியது என்று பூரித்தார் சேரர். இருவரும் தொண்டர்களோடு கரையேறிய பின் நீர் முன்போல் பெருகி ஓடியது. இப்படி வெள்ளத்தை நிறுத்தி தரிசனம் தந்த ஈசன் வீற்றிருக்கும் புண்ணியமான க்ஷேத்திரம் இது. நாளை திருநாவுக்கரசருக்கு கைலாய காட்சியை திருவையாற்றில் காண்பித்து அருள் புரிந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம்.